வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபியில் நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது முருங்கைக்காய் கத்திரிக்காய் வச்சு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் தொக்கு செய்ய போகிறோம். அதை ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். அதை எப்படி செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். செட்டிநாடு ஸ்டைலில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறதுனால நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். வரமிளகா, தனியா, சோம்பு, பட்டை இது நாளையும் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, அதை இது மாதிரி 3ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா இது மாதிரி பொரியணும், வாசனையும் நமக்கு நல்லா வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இல்லையே ஒரு 6 நம்பர் வரமிளகா, அதையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஃபைனலாக தான் மிளகா சேர்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா கருகிடும். இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஆறுனதும் இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதை 3ஐயும் நல்லா பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை இது மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி பூண்டு, வெங்காயம், தக்காளி இதையும் நல்லா இது மாதிரி விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா நல்லா மசாலாவில் ஃப்ளேவர் சேரும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துடலாம். இதே நம்ம வெங்காயம், தக்காளிலாம் அப்படியே வதக்கியும் செய்யலாம். நம்ம தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு செய்கிறதுனால இந்தமாரி செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு மிளகா எடுத்துருக்கேன், மிளகாத்தூள் அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம 2 தக்காளி இதில் அரைச்சி சேர்த்துருக்கோம். இது ஒரு தக்காளி முழுசாக அது மாதிரி எடுத்துகிட்டு பொடியை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா நமக்கு சாப்பிடும்போது அந்த தக்காளி வதங்கி அந்த தக்காளியோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடரை இதில் சேர்த்துடலாம். இப்போ அதையும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கலாம். நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணனால ரொம்ப நேரம் ஆகாது. சும்மா எண்ணெயில் அப்படி வதக்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை அதில் சேர்த்துடலாம். இது இது மாதிரி சின்ன சைஸாக இது மாதிரி குட்டி குட்டியாக தான் அரியணும். இது மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ முருங்கைக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காய் நமக்கு 3/4 பாகம் வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காய் சேர்க்கணும். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால் அதை ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. 3/4 பாகத்துக்கு இந்த கலர் சேஞ்சே ஆகலை, அப்படியே இருக்குது கலர். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காவை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வரமிளகா வறுத்து போட்டதுக்கு காரணம் என்னென்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்து சேர்த்தோம்னா. அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், தக்காளிலாம் நம்ம நிறையா சேர்த்துருக்கோம், அதனால் புளிப்பு சுவை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது மாதிரி கத்திரிக்காயும் முருங்காயும் நல்லா
மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கத்திரிக்காய் வந்து வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம கத்திரிக்காயும் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு அளவு சரியாக தெரியும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துலாம். இது வந்து நல்ல காரம் உப்பு எல்லாத்தையும் சமன்படுத்தி கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு செஞ்சுருக்கோம். இது வந்து ஒயிட் ரைஸுக்கும் பொங்கலுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதோடு இல்லாத சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு அருமையான ரெசிபி இது. இப்போது ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். செட்டிநாடு ஸ்பெஷல் முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.